நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமபுரத்துக்கு அருகில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கோம். நமக்கு விற்பனைக்கு வந்து ஒரு 6 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குது. இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நமக்கு தார் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் மண்பாதையில் ஒரு 6 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு. மரம் வந்து 7லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே காப்பில் தான் இருக்குது. ஒரு கேணி, ஒரு போர் இருக்குது. எல்லாமே சொட்டு நீர் பாசன ட்ரிப்பு போட்டு தான் வச்சுருக்காங்க. நல்லா காப்பில் இருக்க மரம் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்திருக்கோம். காய் வெட்டிக்கிருக்காங்க. மாதம் 40 நாள்லேருந்து 50 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10,000 காய் வரைக்கும் வெட்டிக்கிருக்காங்க. நல்லா காயெல்லாம் பெரிய பெரிய காயாக தான் இருக்குது. பொள்ளாச்சி சைடு இருக்காப்புல தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேன். காய் ஒன்று இப்போ வெட்டு நோக்கம் கீழே கிடந்தது. நம்ம கையிலே பிடிக்க முடியல, அந்தளவுக்கு பெரிய காயாக தான் இருக்குது. காய்ங்கள்லாம் இப்போ கீழே விழுந்திருக்கு. மண் வந்து கருப்பு மண் தான், சிவப்பு மண் கிடையாது. நிறைய காய்கள்லாம் இப்போ கீழே விழுந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. நல்லா காப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு மரத்தையும் நான் இண்டிவிஜுவலாகவே காமிக்கிறேன். இது கீழே விழுந்திருக்க காய்ங்க. உங்களுக்கு ஒவ்வொரு மரத்தையும் நான் தனித்தனியாக தான் கவர் பண்ணி காமிச்சிக்கிருக்கேன், ஒரே மரமாக இல்லாமல். ஏன்னா நிறைய பேர் காப்பில் இருக்கிறத காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம இது பண்ணிக்கிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. இப்போ காய் வெட்டி கீழே போட்டிருக்காங்க, அதை பாருங்கள். பத்தாயிரம் காய் வெட்டு கிடைக்கிது அப்படின்றாங்க. இந்த பகுதி எப்பொழுதுமே தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஏரியா. சுற்றிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய தென்னந்தோப்புகளாக தான் தெரியுது நமக்கு. இப்போ கேணியோட நம்ம டீட்டெயில் பார்த்துடலாம். நமக்கு போரு இங்கே தான் இருக்குது. இதில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா 570லேருந்து 600 தென்னை மரங்கள் காப்பில் இருக்குன்ட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது காய் வெட்டி வண்டியில் ஏற்றிக்கிருக்காங்க, அந்த தான் பார்த்துக்கிருக்கீங்க. இதுக்கு வந்து விலை வந்து 35 லட்ச ரூபா ஏக்கருக்கு சொல்கிறாங்க. விலை வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது, நம்ம விலை பேசி குறைச்சிக்கலாம். இங்கே தோப்புக்குள்ளே தங்குறாப்பில் ஒரு செட்டு இருக்குது. ஆட்கள் வந்து நம்ம வேலைக்கு வைக்கிறவங்கள இங்கே தங்க வைக்கிறதுக்கு ஒரு செட்டு இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு மரமுமே நான் தனித்தனியாக தான் காமிச்சிக்கிருக்கேன். கேணி வந்து கூட்டு கேணி தான். பாதை வந்து இதுதான் பாதை, பொது பாதை தான். எந்த ஒரு பாதையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மண் பாதை. ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தான் பொது பாதை. இந்த நிலத்துக்குன்னு தனியாக ஒரு மீட்ரு பாக்ஸ் ஃப்ரீ சர்வீஸில் தான் வாங்கியிருக்காங்க. கேணி மட்டும்தான் கூட்டு கேணி. வாரத்தில் 3 நாள் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் போருக்கு நமக்கு ஃப்ரீ சர்வீஸில் தான் இருக்குது. தேங்காய் வந்து இப்போ அந்த வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் 12,000 காய் வரைக்கும் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. கேணியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னா, நல்ல தண்ணி வசதியான ஏரியா தான். தனித்தனி மோட்டரில் தான் வச்சுருக்காங்க. இன்னொரு கூட்டு வச்சுருக்கோங்க, அவங்க தனியாக மோட்ரு வச்சுருக்காங்க. இவங்களும் தனியாக மோட்ரு ஃப்ரீ சர்வீஸோடு தான் வச்சுருங்கிறாங்க. யார் எப்போ வேணாலும் மோட்ரு கேணியை யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.